அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரையும் 9 துவரம்பருப்பையும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நாளைக்கு அதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பரிகாரம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான பலனை கொடுக்கும். நீங்கள் 9 வாரம் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனையானது முற்றிலும் தீரும், பணமும் கை நிறைய சேரும். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்போவாச்சும் தான் இந்த மாதிரி சேர்க்கை வரும். அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் நாளைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதே பரிகாரத்தையே தாராளமாக செய்யலாம். சரி, இந்த வீடியோவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் எப்போதுமே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு 4 மணிக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுனால செவ்வாய் வெள்ளி மட்டும் காலையில் ஏற்றுவாங்க, இல்லைன்னா மாலை நேரம் ஏற்றுவாங்க. எது எப்படியா இருந்தாலும் தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்க, இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். எந்த வீட்டில் தீபம் எரியுதோ அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் உள்ள நுழையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்பேற்பட்ட இந்த தீபத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளையும் சேர்த்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரானவங்க நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் வீசுதோ அங்கே கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் கூப்பிடாமையே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கே ஒரு துர்நாற்றமான இடம் பிடிக்குமா, இல்லை நல்ல மனமாக இருக்கிற இடம் பிடிக்குமா? கண்டிப்பாக நமக்கே இதுதானே பிடிக்கும். சாதாரண மனிதர்களுக்கு இந்த மாதிரி தோணும்போது கடவுளுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டை தூய்மையாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி தினந்தோறும் விளக்கில் போட்டு ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கி பண வரவு தாறுமாற அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் செயல்படுத்தவே இதில் வர நல்ல மாற்றங்களை பார்த்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பொடியை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது செய்வதற்கு நமக்கு முதல்ல கொஞ்சம் நிறைய பொருட்கள் தேவைதாப்படுது. ஏன்னா நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது மறுபடியும் நம்ம செய்வதற்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட ஆகும். நம்ம எப்பப்பெல்லாம் விளக்கேற்றுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயன்படுத்த போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதும். அதாவது ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்மளுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி கிள்ளி எடுத்தால் எவ்வளோ வரும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இப்போ வீட்டில் 5 விளக்கு ஏற்றுறீங்க, 3 விளக்கு ஏற்றுறீங்கன்னா ஏதாவது ஒரு விளக்குலையாவது நீங்கள் இந்த பொடியை போட்டிங்கனாவே போதும். சரி, இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு ஒரு 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் தேவைப்படுது. ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள், மேலும் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள். இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நறுமணம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு நல்ல 27 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 27 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா வீட்டில் எதிர்மறை சக்திகளை அண்ட விடாதுங்க. மேலும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கக்கூடியது, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது. அதனால் இதையும் மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பா ஒரு 27 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெற்றிவேர் தேவைப்படுது. இந்த வெற்றிவேரினுடைய நறுமணம் அப்படிங்கிறது வீட்டில் ஒரு தெய்வீகத்தன்மையை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த வெற்றிவேரை நீங்கள் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீரில் குழப்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு ஒரு கோவில் போலவே தோன்றும். அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதிற்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது தேவைப்படுது. மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருட்களில் இந்த ஜவ்வாதும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு சின்ன டப்பா வாங்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் எடுத்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்த்துனோம்னா போதும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக நேர்மறையாற்றல் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். இதை நீங்கள் பணத்தோடு வச்சிங்கன்னா பணம் சேரும், நகையோடு வச்சிங்கன்னா நகை சேரும், துணிமணிகளோடு வச்சிங்கன்னா ஆடை சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.
இது எங்கே வைக்கிறீங்களோ அந்த பொருள் வந்து ரெட்டிப்பாக பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் நீங்கள் அதை வந்து ஒரு 4-5ஆவது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு 5 பொருட்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த 5மே பார்த்தீங்கன்னா எளிதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த வெற்றிவேர் மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இல்லைன்னா இப்போ வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. விலையும் வந்து குறைவு தான். 50 ரூபாய்க்குன்ட்டு வாங்கும்போதே நல்ல ஒரு பெரிய பேக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அது மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணீங்க அப்படின்னா எல்லா பொருட்களையும், அதாவது முதல்ல வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதையெல்லாம் நீங்கள் நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக வந்து ஆக்கிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு திப்பியாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வெற்றிவேர் மட்டும் கொஞ்சம் அரைகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பார்த்து அதையும் வந்து நீங்கள் கொரகொரப்பாவது அரைச்சி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த பொடியை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா பத்திரமா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றும் போது கொஞ்சம் கொஞ்சம், அதாவது நான் முன்பு சொன்ன மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் வந்து தரும். இப்போ நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, அந்த எண்ணெயில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை ஒரு சிட்டிகை போட்டு ஏற்றுங்க. மேலும் இந்த பொடியை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பூஜை பொருட்களுக்கோ சுவாமி படங்களுக்கோ தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விடுவீங்க இல்லையா, அந்த சமயத்துலலாம் நீங்கள் வைக்கக்கூடியது மஞ்சளாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த பொடியும் சேர்த்து பன்னீரோ இல்லை தண்ணீரோ கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூஜை பொருட்களுக்கு பொட்டு வைக்கிறது, சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும், பண வரவையும் ஈர்த்து தரும். மேலும் இந்த பொடியை நீங்கள் சுவாமி ரூமை வந்து துடைக்கிறீங்க இல்லையா, அதாவது பூஜை அறை செல்ஃபில் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை தொட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா பூஜை அறை ஒரு நறுமணம் மிகுந்ததாக வந்து மாறும். இப்போ ரூமாக வச்சுருந்தீங்கனாலும் அந்த பூஜை ரூமை வந்துட்டு நீங்கள் இது தண்ணீர் கொண்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வாரத்தில் 2 முறை, அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாளில் இதை வந்து நீங்கள் தண்ணீரில் கலந்து மாவிலை கொண்டோ இல்லை துளசி இலை கொண்டோ வீட்டில் உள்ள மூலை முடுக்குகள், பீரோ எல்லா பக்கமும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுவதன் மூலமாக நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பொடி செய்வதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமே 5 பொருள் தான் தேவைப்படுது. ஒரு முறை மட்டும் கொஞ்சம் காசு செலவு பண்ணி இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நான் சொன்ன முறையில் நீங்கள் அரைச்சி சேகரித்து வச்சிட்டீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது இத்தனை விதமாக வந்து இதை நாம் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கான ஒரு முறைகள் தான். அதனால் உங்களுக்கு இதில் எது விருப்பமோ அது மாதிரி வந்து பண்ணலாம். எது செய்கிறீங்களோ இல்லையோ மறக்காமல் விளக்கேற்றும் எண்ணெயில் இந்த பொடியை மட்டும் நீங்கள் போட்டு ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்ல வருமானம் உண்டாகிறத நீங்கள் கண்கூடா வந்து பார்ப்பீங்க. அதன் பிறகு மற்றவங்களுக்கும் சொல்லுவீங்க, இது போல் ஒரு பொடி செஞ்சு நான் ஏற்றினேன், அதனால தான் என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து நல்லா முன்னேறி இருக்கு அப்படின்னு வந்து நீங்களே சொல்லுவீங்க. எப்படி உங்கள் வீட்டில் இவ்வளோ பணம் சேர்ந்துச்சுன்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த பொருட்களை தான் நம்ம ஒன்று சேர்த்து இந்த பொடியை வந்து தயார் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.